ரெண்டாவது டவுட் வேற ஒன்றும் இல்லை, புரியுதுல்ல? சரி. அப்போ பூதங்கள்லாம் ஜடப்பொருள், அதுக்கு உணர்வு கிடையாது. அப்போ அதுக்கெல்லாம் முதற் காரணமாக இருப்பது என்னது? பூதாதி அகங்காரம், தாமத குணக்கூறு அப்படிங்கிறதையும் நம்ம ஏற்கனவே பார்த்தாச்சு. சரி, அது மோக வடிவாக இருக்கும், மூட வடிவாக இருக்குங்கிறதையும் சொல்லிட்டு, அதனால் ஜடமாக இருக்கிற இந்த உலகம் அதுலேருந்து தோன்றுதுங்கிறதையும் நமக்கு முடிச்சுட்டு, பிரகிருதி மாயிலேருந்து என்னதெல்லாம் தோன்றுறது? குணத்தத்துவம், அதான் சித்தம், அப்புறம் புத்தி, அப்புறம் அகங்காரம். அகங்காரத்துலேருந்து இப்போ நம்ம பார்த்தோம்ல, தைசதம், வைகாரிகம், பூதாதி, அந்த 3 வருது. அந்த தைசதத்துலேருந்து மனம் வந்தது, மேற்கொண்டு என்ன வந்துட்டு? ஞானேந்திரியங்கள் 5 வந்துட்டு. அப்புறம் தாமசப்பூர்லேருந்து கண்மேந்திரியங்கள் 5 வந்துட்டு இல்லையா? தன்மாத்திரையும் வருது. தன்மாத்திரையிலேருந்து பஞ்சபூதங்கள் காமிச்சா? ஆமாம். மூக்கு, நோக்கு, துவக்கு, நாக்கு. புரியுதா? மூக்கு நமக்கு புரிஞ்சிருது, நாக்கு புரியுது, துவக்கு உடம்ப குறி, நோக்கு கண்ணை குறி. ஆமாம், இந்த கூன்னு சொல்லணும்னா அப்படி சேர்ந்தாலும் சொல்லிக்கலாம். சரி, அப்போ இது வரைக்கும் நம்ம பார்த்த ஞானேந்திரியங்கள் 5, கண்மேந்திரியங்கள் 5, வேற என்ன பார்த்துருக்கோம்? அந்த கரணங்கள் 4, அவ்வளோதான் பார்த்துருக்கோம். அப்போ எவ்வளோ ஆச்சு? இது போக இதில் என்ன கூட்டணும்? பஞ்சபூதங்கள், தன்மாத்திரை எல்லாத்தையும் 5 5 4 5 20. அது கூட அந்த கரணம் 4 கூட்டியாச்சுன்னா அந்த 24க்கு என்ன பேர்? ஆன்ம தத்துவங்கள். மொத்தம் எத்தனை தத்துவம் பார்த்தோம்? அதில் ஆன்ம தத்துவங்கள் எத்தனை? அப்புறம் என்ன தத்துவம் வரும்? வித்யா தத்துவம் 7 வரும். அப்புறம் சிவ தத்துவம் 5 வரும். சரியா? இந்த தத்துவங்களால் ஆன்மாவுக்கு என்ன பயன்? கருவிகளாக இருந்து நமக்கு உதவி செய்யும். அந்த கருவிகள்லாம் இல்லைன்னா, இந்த கருவிகள்லாம் இல்லைன்னா நம்மளால செயல்பட முடியுமா? ஒன்றுமே முடியாதுல்ல. அப்போ அந்த கருவிகளாக இருந்து நமக்கு உதவுது. தத்துவம்னு சொன்னோடனே என்னமோ 36 தத்துவத்துக்கு நமக்கு என்ன சம்பந்தம்? தத்துவத்தெல்லாம் எதுக்கு உடம்புன்னு சொல்லிட்டு இருக்காங்கன்னா, தத்துவம்னா கருவி, அதை புரிஞ்சுக்கணும். அதெல்லாம் நமக்கு கூடவே இருந்து, அதான் நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி தான். அந்த கரணங்கள் 4, ஞானேந்திரியம் 5, கண்மேந்திரியம் 5 இல்லையா? இது இந்த 14 என்ன செய்யுது? ஆன்மாவோட அறிவு தொழில்களுக்கெல்லாம் கருவியாக நிற்கிறது. அதுக்கப்புறம் தோன்றக்கூடிய தன்மாத்திரைகளும் பஞ்சபூதங்களும் என்ன செய்யுது? ஆன்மாவிற்கு எப்படி கருவியாக இருக்கும்னு பார்த்தா, தன்மாத்திரைகள், ஞானேந்திரியங்கள், கண்மேந்திரியங்கள் எல்லாம் நிலைக்களமாக அமைந்து தம்மை பற்றி நின்று செயற்படுமாறு உதவுகிறது. அந்த சிஸ்டம் பூரா யார் வச்சுருக்கா? நம்மளா யாரு? எல்லாரும் ஒரு மோனம், பயங்கரமான தியான நிலையில் இருக்காங்க எல்லாரும். எல்லாரும் இவ்வளோ தியானமாக இருக்காங்களே, ஒன்றிட்டாங்களே. சரி, அதெல்லாம் நமக்கு பின்னால் ஒன்று ஒன்றா எப்படி அந்த 11 to 15 விரிவாக வரும் அப்படின்னு சொல்லியாச்சு. தத்துவங்களோட கூறுகளும் காரியங்களுக்கும் சேர்த்து என்ன பேர்? தாத்வீகம். அது ஏற்கனவே நம்ம பார்த்த அந்த 4 கூறுகள் ஏற்கனவே பார்த்துருக்கோம். அதெல்லாம் தாத்வீகங்கள் அப்படின்னு சொல்லப்பட்டது. சரியா? அதுக்கு ஒரு சார்ட் போட்டு உங்களுக்கு கொடுத்துட்டாங்க. தாத்வீகம் 60 என்னதுங்கிறது நான் கொடுத்துட்டாங்களா? அவ்வளோதான். நீங்கள் சுவாசிக்கிற காற்று உடம்புல போய் என்னவா மாறுது? ஒரே ஒரு சுவாசம் தானே. நீங்கள் ஒரு பிராணவாயுவை சுவாசிக்கிங்க, அது உள்ளே போய் எத்தனையா பிரியுது? நம்மளா பிரிக்கும்? நம்மளை பிரிக்க சொன்னால் ஒன்றுக்கு பாதி நாள் பிரிக்க மாட்டோம், விட்டுருவோம். அதெல்லாம் அவர் ஜம்முன்னு சிஸ்டமேட்டிக்காக எல்லாம் வச்சுருக்கார். நம்ம நினச்சா உட்கார முடியுமா, நினச்சா நடக்க முடியுமா, நினச்சா படணும், எல்லாத்துக்கும் ஒன்றுத்துக்கும் ஒரு உதவி வேணும். அது எல்லாத்தையும் என்னம்மா? ஆமாம், ஓடுறது, படுக்கிறது, நடக்கிறது, உட்கார்றது, தாண்டுறது எல்லாத்துக்கும் காற்று தான், தசவாயுக்கள். அது மாதிரி ஆகாயத்துக்கு என்னதான் இருக்குது?
10 கூறுகள் கொடுத்துருக்காரு. பேரை கேட்டாலே ஒன்றும் புரிய மாட்டேங்குது நமக்கு இல்லையா? ஆமாம். புகுதை சங்கிலி இல்லையா? சிகுவை குருடன் நாடிகள். ஆமாம். கீழே 2 இருக்கு. கீழே 2 இருக்குல்லம்மா. சரி, ஞானேந்திரியம் கர்மேந்திரியத்தை கொடுத்தாச்சு. அது இன்னொரு முறையில் கொடுத்துருக்காங்க பாருங்க. வசனம், கமனம், தானம், விசர்க்கம், ஆனந்தம்னு கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா? அதுக்கும் அடுத்தால ஒரு இது கொடுத்துட்டாங்க பாருங்க. பேச்சு, நடை, கொடை, போக்கு, இன்பம் கொடுத்தாச்சு. அதுதானா? அடிக்கடி நம்ம மனசில் குப்பை இருக்குன்னு சொல்லுவேன். என்னது? காம, குரோத, லோப, மோக, மத, மாச்சரியம். இந்த மாச்சரியத்தை வந்து குரோதத்துக்குள்ளே அடங்கும். அதனால் இந்த 5ஐயும் குற்றமாக சொல்லியிருக்காங்க, கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா? வாக்கு 4 வகை வாக்கு இருக்குன்னு நமக்கு தெரியும். திருப்புகழ்ல ஒரு இடத்துல 1 10 2 10 60 உடனாறு அப்படிங்கிறாரு. அப்படின்னு எவ்வளோ வந்துடுது? 96. 1 10 2 10 30, அப்புறம் 60 90, அப்புறம் 6 96 தத்துவம் இருக்கு. நேம் அது வந்து இந்த ஸ்ரீசைலம்னு சொல்லுவோம்ல, திருப்பருப்பதம் கொடுத்துருக்கும்ல, அந்த தலத்து திருப்புகழ்ல வரும்னு நினைக்கிறேன். சரி, அப்புறம் ஆன்மா வந்து முக்குணங்கள் படுதா இல்லையா? திருப்பி அதுதான். அதை நம்ம கிளாஸில் இருக்கையிலே புரிஞ்சுக்கிடலாம். சரிதானே? எப்படி? சரி, எல்லாரும் சாத்வீகமாக நாங்கள் கிளாஸில் இருக்கும்போது இருப்போம்னு சொல்லிட்டு திடீர்னு பாருங்க, இப்போ எல்லாருக்கும் தெளிவாயிட்டா. நான் வந்து முக்குணங்களை வந்து நான் கஷ்டப்பட்டு எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டாம், எல்லாருக்கும் நல்லா புரிஞ்சிடுச்சா? அவ்வளோதான் வேணும் நமக்கு. சரி, அப்போ இந்த பிரகிருதி மாயை வந்து முக்குண வடிவாக இருக்குங்கிறதையும் பார்த்து அதில் இருந்து தான் நமக்கு என்னெல்லாம் கிடச்சிருக்கு. தனுகரண புவன போகங்கள் அது எல்லாமே முக்குணமயமாகத்தான் இருக்கும். அதை பொருந்துகிற ஆன்மாக்களும் முக்குண வயப்பட்டு என்னெல்லாம் அனுபவிக்கும்? இன்பம், துன்பம், மயக்கம். அதில் இன்பத்தையும் துன்பத்தையும் எந்த அளவுக்கு அனுபவிக்கோ தெரியல, ஆனால் எதில் அதிகமாக இருக்குது? ஆமாம், ஏன்னா எல்லாத்தையும் மயங்கிருக்கு. மீட்டை எடுத்து கொண்டு வர்றது பெரும்பாடாக இருக்குது. அதுக்கு ஈஸியாக இப்போ நம்ம சொல்லக்கூடியது செல்ஃபோன் தான். இந்த டிவிங்க 24 மணி நேரம் 1-2 சேனல். ஐயப்பா, மீட்கவே முடியலை. இப்போ குழந்தைக்கே வந்து எல்லாத்துக்கும் கையில் என்ன கொடுக்காங்க? அம்மாமாருக்கு தாலாட்டு பாட்டவும் தெரியல, கதை சொல்லவும் தெரியல. எல்லாத்துக்கும் என்னது? அது கார்ட்டூனை பார்த்தே வளருது. அதுக்கு ஒரு 100 ஃபோட்டோ, 100 செல்ஃபி, இல்லை அங்கே இருந்து மெசேஜ். ஆமாம், அங்கேயும் ஃபோனு. அப்போ சாமி பார்க்குறே, நீங்கள் எதுக்கு வந்த? ஆமாம், எழுதும் கீழ்கணக்கு இன்னும் பேர் ஈசன் சுவாமி என்ன செய்வார்? நீங்கள் வந்து செல்ஃபோன் வச்சு விளையும் பண்ணுறியான்னு நமக்கு ஒரு கணக்கு. என்ன கணக்கு? மேல் கணக்கா கீழ்கணக்கா? நிச்சயமாக கீழ்கணக்கு தான். அப்போ கோயிலில் போய் ஃபோனை என்ன செய்யக்கூடாது? எடுக்கக்கூடாது. ஒன்றும் சொல்றதுக்கு இல்லை. சரி, ஆமா, கூட்டமும் நாளுக்கு நாள் பெருத்து. இப்போ அன்னைக்கெல்லாம் அந்த 100 ரூபா டிக்கெட்டில் நின்று ஒரு ஆள் தவறி போனார் கூட்டத்தில். பாவம், என்ன நினச்சி வந்தாரோ. சரி, அப்புறம் பிரகிருதி மாயை அப்படிங்கிறது ஒரு பெண் போல, அது வந்து மயக்கும் தன்மை உடையது. ஒரு பெண் எப்படி ஆணை மயக்குவாளோ அது மாதிரி இது என்ன செய்யுது? தன்னோட முக்குணங்களால் ஆன்மாக்களை எல்லாம் மயக்குது அப்படிங்கிறத சொல்லியாச்சு. சொல்லிட்டு இந்த 24 தத்துவங்களும் ஆன்மாக்களுக்கு போக சாதனமும் போக்கியம்னா நுகரப்படுவது. சரிதானே?
அதாவும் இருக்குது. அதனால் இதுக்கு என்ன பேர்? போக்கிய காண்டம்னு பேர். ஆன்ம தத்துவங்கிற பேர் எதுக்கு வந்துச்சு அப்படின்னா, ஆணவம் கன்மம் மாயங்கிற மும்மலங்களால் கட்டுண்ட ஆன்மாக்களுக்கு என்ன பேர்? அப்போ இருமலம் உடையவருக்கு என்ன பேர்? இளையாகலர். ஒரு மலம் உடையவர் விஞ்ஞானகலர். நம்ம எத்தனை மலம் உடையவர்கள்? மும்மலம் உடைய. அப்போ நமக்கு என்ன பேர்? அவ்வளோதான். அப்போ அந்த சகலர்னு சொல்கிறோம். சகல வர்க்கத்து ஆன்மாக்களுக்கெல்லாம் யார் தலைவர்? ஸ்ரீகண்ட ருத்ரர் இல்லையா? அவர் சுவாமியோட ஆணைப்படி நின்று பிரகிருதியிலிருந்து நிலம் நீராக உள்ள தத்துவங்களை எல்லாம் தோற்றுவித்து ஒடுக்குகிறார். ஆன்ம தத்துவம் என்பதில் உள்ள ஆன்மா என்ற சொல் சகலராகிய ஆன்மாக்களை குறித்து அவர்களுக்கு தலைவராகிய அவ்வளோதான். அப்போ நமக்கெல்லாம் தலைவர் யாரு? சரி, அவரால் செயற்படுத்தப்படக்கூடிய அந்த தத்துவங்களுக்கு என்ன பேர் வந்துட்டு? ஆன்ம தத்துவம். இது மரபு, இப்படி சொல்லிட்டு வர்றது மரபு. சரி, இதெல்லாம் யாருக்காக உள்ள தத்துவம்? ஆன்மாக்காக தானே. அதனாலே இது ஆன்ம தத்துவங்கள்னு சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ உலகுக்கு எது முதற் காரணம்? மாயை. அது எத்தனை வகைப்படும்? சுத்தமாயை அசுத்தமாயை. அசுத்தமாயிலேருந்து தோன்றக்கூடிய காரியத்துக்கு என்ன பேர்? ஆமாம், நாம் வாழக்கூடிய இந்த உலகத்துக்கும் உடம்புக்கும் நேரம் எது காரணம்? பிரகிருதி. பிரகிருதி மலை சரிதானே. இதுலேருந்து அந்த கரணங்கள், ஞானேந்திரியங்கள், கண்மேந்திரியங்கள், தன்மாத்திரைகள், பஞ்சபூதங்கள்னு எல்லாம் சேருது அப்படிங்கிறத சொல்லியாச்சு. சரி, ஆக இதற்கு அடுத்த பாட்டு. நாற்கோணம் பூமி புனல் நன்னு மதியின் பாதி ஏற்கும் அனல் முக்கோணம் எப்போதும் ஆர்க்கும் அருகோணம் கால் வட்டம் ஆகாயம் ஆன்மா உருகாயமாம் இவற்றால் ஒன்று. சரிதானே. நாற்கோணம் பூமி இல்லையா? பூமி எப்படி இருக்குமா அப்படின்னா என்னது? சதுரமா. அதுதான் உங்களுக்கு உரை எழுதும்போது பிருத்திவின்னு கொடுத்துருக்காங்க. பூமியை தான் பிருத்திவின்னு கொடுத்துருக்காங்க. புனல்னா என்னது? நீர். அதுதான் உங்களுக்கு அப்புன்னு கொடுத்துருக்காங்க. பிருத்திவி லிங்கம், அப்பு லிங்கம், தேயு லிங்கம், வாயு லிங்கம், ஆகாச லிங்கம் சொல்கிறோம்ல, பஞ்சபூத லிங்கங்களை. ஆமாம். அதனால் புனல்ங்கிறது எப்படி இருக்குமா? நன்னு மதியின் பாதி இல்லையா? பிறைச்சந்திரன் மாதிரி, அர்த்தச்சந்திரன் சொல்லுவாங்க, அது மாதிரி இருக்கும். அதுக்கடுத்தால அனல் எப்படி இருக்குமா? முக்கோணம். உங்களுக்கு தெரியுங்களா? ட்ரையாங்கிள் அப்படி சொன்னால் தான் தெரியும்ண்ணே. முக்கோணம். அடுத்தது எது? காற்றுக்கு என்ன வடிவம்? அருங்கோணம். ஆகாயத்துக்கு வட்டம். அப்போ நமக்கு இப்போ இருக்க சரீரத்துக்கு என்ன பேர்? பரு உடல், தூல சரீரம் இல்லையா? அது எதனால் அமைஞ்சிருக்கான்? பஞ்சபூதங்களோட பரிணாமத்தால் அமைஞ்சிருக்கு. மண் அப்படின்ன உடனே பூமியில் இருக்க நிலத்தை கருத்தில் எடுக்கக்கூடாது. இப்போ சந்திரலோகத்தில் என்னெல்லாம் இருக்கான் அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்காங்க இல்லையா? சரி, அப்போ இந்த இடத்துல மண் பிருத்திவி அப்படிங்கிறது தத்துவத்தை குறிக்கும். புனல்ங்கிறது நீர் தத்துவம், அனல்ங்கிறது நெருப்பு தத்துவம், வழிங்கிறது வாயு தத்துவம், வெளிங்கிறது ஆகாய தத்துவம். தத்துவங்கிற அளவில் புரிஞ்சுக்கணும் அப்படின்னா அதை வேறு மாதிரி புரிய வேண்டாம். சரிதானே. சரி, மண்ணிலிருந்து என்னெல்லாம் வரும்னு அப்போ தான் பார்த்தோம். எலும்பு, தசை, தோல், நரம்பு, முடி பார்த்தோம்ல. நீரில் இருந்து இதெல்லாம் நம்ம அப்போதே பார்த்தாச்சு. அதனால் அதை மீளவும் பார்க்க வேண்டாம். அதை விட்டுட்டு ஸ்கிப் பண்ணிடலாம். பஞ்சபூதங்களுக்கு என்ன இருக்கா? அடுத்தால நிறம் இருக்கு, எழுத்து இருக்கு. சரிதானே. சரி, சிவஞான சித்தியாரில் 157ன்னு குறிச்சிக்கோங்க. இந்த பாட்டுக்கு 4வது பாட்டு. மண் புனல் அனல் கால் வான் அப்படின்னு தோணும். 157. ஆமாம், சிசி அப்படின்னு ஷார்ட் ஃபார்மில் குறிக்கணும். சிவஞான போதம்னா சீங்கா போட்டு குறிக்கணும்.
157. அந்த புக்கு நம்ம போன வருஷம் படித்தோம்ல சித்தியார், அதை எடுத்து பாருங்க. 157. சரி. சரி, இப்போ பஞ்சபூதங்களுக்கு நிறம் உண்டுன்னு பார்த்தோம் இல்லையா? பொன் பார், புனல் வெண்மை, பொங்கும் அனல் சிவப்பு, வன்கால் கருமை, வளர்வான் தூமம் என்பார். எழுத்து வந்து ல வ ர ய அ இல்லையா? பார் ஆதிக்கி என்றும் அழுத்தம் அதாய் நிற்கும் அது இல்லையா? என்னென்ன நிறம்? பொன்மை, வெண்மை, செம்மை, கருமை, புகைமை இல்லையா? 6 கலர். இதெல்லாம் பார்னா என்னது? மண், பூமி. அது என்ன? அந்த தத்துவத்துக்கு என்ன நிறமா? பொன்னிறம். அப்புறம் புனல்னா நீர், அதுக்கு என்னது? வெண்ணிறம். அடுத்தால அனலுக்கு செந்நிறம், காற்றுக்கு கருநிறம், ஆகாயத்துக்கு புகை நிறம். சரி, அப்போ பார் ஆதிக்குன்னா அந்த 5, அதாவது மண் தத்துவத்தில் இருந்து வரக்கூடிய அந்த பஞ்ச தத்துவங்களுக்கும் ஒவ்வொருத்துக்கும் ஒவ்வொரு பீஜம். அதாவது இப்போ நீங்கள் மந்திரம் சொல்கிறீங்க, 5 எழுத்தை சொல்லுங்கன்னு உங்கள்கிட்ட சொல்லுவாங்க. நீங்கள் வெறுமனை சொல்லணுமா, பிரணவத்தோடு சொல்லணுமா, பீஜத்தோடு சொல்லணுமா? தீட்சை வாங்கினா தெரியும், பிரணவம், பீஜம், அதுக்கப்புறம் மந்திரம். சரியா? பிள்ளையாருக்கு எது பீஜம்? ஓம் எல்லாருக்கும் பொது, பிரணவம். கம், கம், ஓம் கம். கணபதியே சொல்லக்கூடாது, கணபதையே, கணபதையே நமக அப்படின்னு சொல்லுவோம். அது நீங்கள் எப்பெல்லாம் நேரம் கிடைக்கோ இந்த மந்திரத்தை ஓம் கம் கணபதையே நமக, ஓம் கம் கணபதையே நமகன்னு சொல்லிக்கிட்டே இருக்கலாம். பிள்ளையார் மந்திரம் சொல்ல சொல்ல நமக்கு ஆமாம் வாக்குண்டாம் பூக்கொண்டு துப்பார் திருமேனி தும்பிக்கையான் பாதம். சரி, அதுக்கப்புறம் எழுத்து வருது இல்லையா? லகாரம் வந்து, லகாரம்னா என்னது? லேங்கிற எழுத்து. அது வந்து மண்ணுக்கு, வ வந்து எதுக்கு? நீருக்கு, ர வந்து நெருப்புக்கு, ய வந்து காற்று, அ வந்து ஆகாயத்துக்கு. அந்த எழுத்து அந்தந்த பூதத்தில் எப்போதும் அழுந்தி நிலைத்து இருக்கும், நமக்கு தெரியாது. ஆனால் இந்த 5 எழுத்தும் பஞ்சபூதத்தில் என்ன செய்தா? அப்போ இதை சொல்கிற இந்த ஞானிகளுக்கு எவ்வளோ ஞானம் இருக்கணும்? நமக்கு இது செய்தி, இது அவங்க சொல்லுதாங்க இல்லையா? அப்போ அது அவங்க எவ்வளோ இருக்கும்? ஏன்னா எனக்கு பசலி கொடி கிடச்சா. சரி, அச்சா சரி, டைம் ஆகிட்டா. சரி சரி, நம்ம இன்னும் கொஞ்சம் சிந்திக்கலாம்ல? நீங்கள் தான் சொல்லணும் டைம் எவ்வளோ நேரம்னு, அது வரைக்கும் சிந்திக்கலான்னு. அடுத்து பஞ்சபூதங்களுக்கு அடையாளம். இப்போ இப்படி சொல்லியாச்சு. நம்ம நீருக்கு நிறம் இல்லைன்னு தான் சொல்லுவோம். ஆனால் நீரில் நுரை வரும் தெரியுமா? நுரை என்ன நிறத்தில் இருக்கும்? அதை வச்சு நீரோட நிறம் வந்து இந்த பாலில் வருதுல்ல, அது மாதிரி அதுக்கு நிறம் வந்து வெண்மைன்னு எடுத்துக்கிட வேண்டியது. கடலில் நுரை வரும், இதெல்லாம் பார்த்துருக்கோம்ல. சரி, இதில் வந்து நிறத்துக்கும் குணம் உண்டு. மஞ்சள் நிறம், வெள்ளை நிறம்லாம் என்ன குணம்? சாத்வீக குணம். சிவப்பு ராட்சச குணம். கருப்பும் கிரே கலர், இந்த புகை நிறமும் தாமசம். அதனால் கருப்பு வஸ்திரம் ரொம்ப உடுத்தக்கூடாதுன்னு சொல்லுவாங்க தெரியுமா? அந்த வஸ்திரமே நம்மளை என்னதான் ஆக்கிரும்? தாமச குணத்தில் மிகுதியாக்கி விட்டுரும். சரி, ஆமாம். சரி, இப்போ மந்திரம், பதம், வண்ணம், தத்துவம், புவனம், கலை அப்படின்னு 6 அத்வா சொல்லுவோம் இல்லையா? அதில் வண்ணம்னு ஒன்று, அதுதான் எழுத்து. சரியா? அதுதான் இப்போ ஒவ்வொரு எழுத்தாக சொல்லியிருக்காங்கல்ல. ஆமாம், அப்படிங்கிறது சொல்லப்பட்டிருக்கு. 5 கலைகள்லாம் உண்டு. அது வந்து தீட்சை வாங்கினா தெரியும் இல்லையா? நிவர்த்தி கலை,
பிரதிஷ்டாகலை, வித்யாகலை, சாந்திகலை, சாந்தி அடிக்கலை. அதில் இந்த பிரதிஷ்டாகலையிலேருந்து இதெல்லாம் வருதுன்னு இந்த வாலயானந்த சுவாமிகள்ங்கிறவர் சொல்லியிருக்காரு அப்படின்னு ஒரு குறிப்பு தந்திருக்காங்க. சரி, இருக்கட்டும். இப்போ பஞ்சபூதங்களுக்கும் அடையாளம் இருக்கான். நிறம் பார்த்துட்டோம், எழுத்து பார்த்துட்டோம். இப்போ அடுத்தால என்ன வருது? அடையாளம். என்ன பாட்டு? வாசிங்க. ஆமாம். இப்போ ஒன் புதல்வா அப்படின்னா அதுக்கு என்ன பொருள் கொடுத்துருக்காங்க பாருங்கள். அறிவு விளக்கம் உள்ள அருமை நன்மாணாக்கனே. இப்போ மாணாக்கருக்கு கண்டிப்பாக என்ன வேணும்? அறிவு விளக்கம். அப்போ நம்மளை எப்படி தயார் பண்ணணுங்கிறத புரிஞ்சுக்கிடணும். எவ்வளோ காலத்தை அறியாமையில் போக்கியாச்சு, இனி வரக்கூடிய காலத்துலையாவது நம்ம என்ன செய்யணும்? அறிவை விளங்க வைக்கணும் அப்படிங்கிறது நம்ம மனசில் இருக்கணும். அது நம்ம வேலை இல்லை. சுவாமிகிட்ட விண்ணப்பம் பண்ணால் அவர் அதை பார்த்துக்கிட போகிறாரு. சரி, இப்போ அடுத்தால என்ன சொல்லியாச்சு? அந்த அந்த 5 பொருளுக்கும் இங்கே ஒரு 5 பொருளை கொடுத்து இதுதான் அடையாளம் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ அது என்னதுன்னு பார்க்கலாம். மண்ணுக்கு என்ன தான்? வஜ்ராயுதம். சரிதானே? இந்த குலிசம்னு சொல்லியிருக்காங்க இல்லையா, அதுதான் வஜ்ராயுதம். அதுக்கடுத்தால நீருக்கு என்னது? தாமரை. அது ஈஸியாக நம்ம தண்ணியில் தான் தாமரை பூக்கும், அதனால் அதுக்கு அடையாளத்தை அதை ஞாபகம் வச்சுக்கலாம். அப்புறம் தீக்கு என்னது? நெருப்புக்கு கொள் சுபத்தி அப்படிங்கிறது நெருப்பு. அதுக்கு என்னது? ஸ்வஸ்திக். அது உங்களுக்கு தெரியும் தானே, அந்த அடையாளம் தெரியும்ல. அது இந்த குலிசம் வஜ்ராயுதம்னு சொல்கிறோம்ல, அதை தான் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். இடிப்படை, இடி தாங்கும் வல்லமை உடையது. சரிதானே? தாமரை எங்கே மட்டும்தான் வளரும்? ஸ்வஸ்திக்ங்கிறது வடமொழி இல்லையா? நெருப்பு எல்லா பக்கமும் பரவுறதுனால இதை அப்படி சொல்கிறாங்க. சரியா? அஸ்தின்னு வருதுல கடைசியில். சுபத்தின்னு தமிழில் கொடுத்துருக்கு, ஸ்வஸ்தின்னு சொல்லுவோம் நம்ம. அஸ்தின்னா என்னது? சாம்பல் ஆகுறது தானே? சரி, அதுக்கடுத்தால என்னது? குன்றா 6 புள்ளி. அது என்னது? 6 புள்ளி வச்சுருக்காங்களா? ஆமாம். அதாவது ஆயுத எழுத்து நம்ம 3 புள்ளி வைப்போமா, அதையே திருப்பி தலைகளவும் எழுதிடணும். முதல்ல இப்படி, அப்புறம் இப்படி அப்படி போட்டுருணும். அதுதான் என்னதான்? ஆமாம். அடுத்தால என்னது? அமுத விந்திங்கிறது நுண் புள்ளி இல்லையா? இனிமை நிறைந்த புள்ளின்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் சூட்சுமமாக ஊடுருவக்கூடிய தன்மையை குறிக்குது. இதோட வியாபகத்தில் தான் இந்த உலகமே அடங்கியிருக்கான். நமக்கு இந்த ஆறை பற்றிலாம் நமக்கு இது வரைக்கும் அப்படின்னு நம்ம நினைக்க வேண்டாம். இதெல்லாம் யார் கொடுத்துருக்கா? சைவ ஆகமங்கள் சொல்கின்றன இல்லையா? இது நம்ம கருத்து கிடையாது, சிவாகமங்கள் தான் சொல்லுது. அப்போ மண்ணோட அடையாளம் என்னது? வஜ்ராயுதம். நீருக்கு தாமரை, நெருப்புக்கு ஸ்வஸ்திக், காற்றுக்கு 6 புள்ளி, ஆகாயத்துக்கு ஒரே ஒரு புள்ளி, நிறைந்த புள்ளின்னு சொல்லலாம். அதை என்ன அந்த அமுத விந்துங்க நிறைந்த புள்ளி அப்படின்னு சொல்லலாம். சரி, அதுக்கு அடுத்தால என்ன கொடுத்துருக்கு? பூதங்களுக்கு அதிதெய்வங்கள் இருக்காங்களா? பஞ்சபூதங்கள் ஜடமா சித்தா? ஜடம். அதுக்கு அதிதெய்வம் இருந்தால் தான் அதை என்ன செய்ய முடியும்? அவ்வளோதான். இப்போ என்னதுலான்னு பாருங்க. பாராதி 5க்கும் பண்ணும் அதிதெய்வங்கள் 6 அயனாதி 5 ஓரோர் தொழில் அவருக்கு சொல்லுங்கால் தோற்றம் முதல் 5 பழுதரவே பண்ணுவர்கள் பார். என்ன பண்ணுவர் கான் அப்படின்னும் பாடம் இருக்குது அப்படின்னு பார்னு வருதுல, அதுக்கு பதில் கான்னு இருக்குது பாடம் அப்படிங்கிறது. அது வந்து ஈஸ்வரமூர்த்தி ஐயா கேள்விப்பட்டிருக்கீங்களா? இல்லை, நீங்களாம் போயிட்டாருங்க. ஈஸ்வரமூர்த்தி ஐயாவை பற்றி யாராவது கேள்விப்பட்டிருக்கீங்க? ஈஸ்வரமூர்த்தி பிள்ளை அப்படின்னு சொல்லுவாங்க, கேள்விப்பட்டிருக்கீங்களா? எந்த ஊர் அவங்களுக்கு? சரி சரி, அவங்க அந்த ஐயாவுக்கு எந்த ஊர்? சரி, தெரியல. தெரிஞ்சுக்கோங்க. சைவர்கள் கண்டிப்பாக தெரிஞ்சு கொள்ளக்கூடிய ஒருத்தர் வந்து ஈஸ்வரமூர்த்தி ஐயா. அவங்களுக்கு ஊர் வந்து பேட்டை தான், ஆனால் அவங்க சங்கரன் கோயிலில் மிகுதியாக இருந்தாங்க. நிறைய சைவ நூல்களுக்கு அப்புறம் என்ன செஞ்சுருக்காங்க? உரை எழுதியிருக்காங்க. அந்த உரையை படிக்கணும். உண்மை விளக்கத்துக்கு எழுதியிருக்காங்க. திருவுந்தியார் திருக்கழுட்டுப்படியாருக்கு எழுதியிருக்காங்க. நல்ல, அதாவது
நல்ல ஞானம் அவங்களுக்கு. அவங்களோட உரை எங்கே கிடைச்சாலும், எங்கே கிடைக்கும்? பழைய புஸ்தக கடையில். நிஜமா முன்னோர்கள் வீட்டில் காலியானோடனே அந்த வீட்டில் அடுத்த வாரிசு படிக்காட்டால் என்ன செய்யும்? பழைய புஸ்தக கடையில் தான் போடணும். நான்லாம் எவ்வளவோ பழைய புஸ்தக கடையில் போய் நான்லாம் புக்கு வாங்கியிருக்கேன். மீதி இப்போ எனக்கு நேரம் கிடையாது. கரெக்டு. நான் அந்த புக்கு வாங்கி வச்சுருக்கேன். யார் வேணாலும் என்கிட்ட வாங்கிக்கோங்க. மொழிப்போர் அப்படின்னு ஒரு புக்கு, அருமையான புக்கு. அவங்க புக்கு இப்போ சங்கரமயில் வெளியிட்டாங்க. சரியா? சரி. சரி, இப்போ இந்த மண் முதலான 5 பூதங்களுக்கும் ஆகமங்கள் என்ன சொல்லுது? 5 அதிதெய்வங்கள் சொல்லுது. படைத்தல் தொழில் இல்லையா? யார் செய்கிறா? பிரம்மா. காத்தல் தொழிலை யார் செய்கிறா? திருமால். அழித்தல் தொழிலை யார் செய்கிறா? அப்புறம் மறைத்தல், அருளல். ஆமாம், இவங்களை நிலைக்களமாக கொண்டு இயக்கி இந்த 5 தொழிலையும் யார் செய்கிறது? சுவாமி இல்லையா? இதை சிவஞான சித்தியார் எத்தனையில் பார்க்க சொல்லியிருக்கு? 164. நீங்கள் 158 குறிச்சிக்கோங்க பக்கத்தில். அதிதெய்வம் அயன்மால் ஆதி செறி புகழ் ஈசனோடு சதாசிவம் பூத தெய்வம் நெறிதரு கலை 5ற்கும் நிகழ்த்துவார் இந்த நீர்மை. அந்த பாட்டையும் எழுதிக்கோங்க. 158 போட்டுக்கோங்க. சரியா? அப்போ சிவபெருமான் ஒருவரே அயனாக நின்று மண் தத்துவத்தையும், மாலாக நின்று நீர் தத்துவத்தையும், அரணாக அதான் ருத்ரனாக நின்று நெருப்பு தத்துவத்தையும், ஈசனாக நின்று காற்று தத்துவத்தையும், சதாசிவனாக நின்று. ஆமாம், சதாசிவமூர்த்தி எப்படி இருப்பார்? நீங்கள் எல்லா சிவாலயத்துலையும் கருவறையில் பார்க்குற சிவலிங்கம் யார்? அவ்வளவுதான். சதாசிவத்தோட சக்தி யார்? அவங்க எங்கே இருப்பாங்க? உள்ளே இருப்பாங்க. கேட்கணும், சில கோயிலில் காட்டுவாங்க, மனோன்மணி தாயின்னு வச்சுருப்பாங்க. சரியா? சுவாமி அம்பாளையும் பிரிக்கவே முடியாது, அதனால் கூடவே. சரியா? சரி, இப்போ இதுக்கு அடுத்தால என்ன பார்க்கணும்? அந்த தொழிலை வகுத்து கொடுக்கணுமா. படைப்பன் அயன், அழிப்பன் பங்கையக்கண் மாயன், துடைப்பன் உருத்திரனும், சொல்லில் திடப்பெறவே என்றும் திரோபவிப்பர் ஈசர், சதாசிவரும் அன்றே அனுக்கிரகராம். அனுக்கிரகம்னா என்னது? அருள். திரோபவம்னா என்னது? ஆமாம், கடைசியில் அருளல், அப்புறம் மறைத்தல், அப்புறம் துடைப்பன்கிறது என்னது? அழித்தல் அல்லது ஒடுக்குதல். அப்புறம் அழிப்பன் ஒன்று வருதுல்ல, இது எந்த அழிப்பன்? காத்தல். படைப்பன்கிறது படைத்தல். சரிதானே? இது ஆல்ரெடி இதுக்கு முந்தின பாட்டில் நம்ம பார்த்தா அதே கருத்து தான் வருது. திரோபவம்னா என்ன அர்த்தம்? அந்த சொல்லுக்கு என்ன பொருள்? மறைத்தல். சுவாமி மறைக்காரா நமக்கு? எப்படி மறைக்காருன்னு நம்ம கண்டுபிடிக்கிறது? போன ஜென்மத்தில் உள்ள எதுவும் நமக்கு இப்போ ஞாபகம் இல்லை. அது இருந்தால் பெரிய ரிஸ்க்கு தானே. அப்போ ஆனால் அது போன பிறகு மட்டும்தான் ஞாபகம். எத்தனை பிரிவில் உள்ளதுனாலும் ஞாபகத்துக்கு வந்துடும். அப்புறம் இப்போ காலையில் இந்த ஊர், மத்தியானம் அந்த ஊர், சாயங்காலம் அந்த ஊருன்னு போகிற மாதிரி ஆயிரும். அதெல்லாம் சுவாமி கரெக்டாக என்ன பண்ணிட்டாரு? எங்கெங்கே எதை எதை மறக்க வைக்கணுமோ எல்லாம். ஆனால் இப்படி மறக்க வச்சா நல்லது. ஆனால் கிளாஸில் கேள்வி கேட்டால் மறைத்தல் தொழில் செய்யப்பட்டது. அதில் மட்டும் நீங்கள் அலர்ட்டாக இருந்துக்கோங்க. என்ன? ஆமாம், இது நல்ல மறைத்தல் தான். நமக்கு வேண்டாதெல்லாம் மறைக்க வச்சுருவார். ஆனால் நீங்கள் இப்போ பாடம் கேட்குறீங்கல்ல, இது உங்களுக்கு மறக்காது. இந்த பிறவியில் எது வரைக்கும் படிச்சிங்களோ இது பூரா உயிரில் அப்படியே பதிஞ்சிடும். இதோட 7 பிறவிக்கும் அப்படியே இருக்கும். ஆமாம், இதோட தொடர்ச்சி நீங்கள் அடுத்த பிறவியில். அப்போ நீங்கள் இப்போ சித்தாந்தத்தை கேட்க உட்காந்துருக்கீங்கன்னா போன பிறவியில் இதுக்கு முந்தினது ஸ்டேஜ் வரைக்கும் படிச்சிருந்துருக்கீங்க. அதனால் இப்போ கொண்டாந்து என்ன செஞ்சுட்டாரு? ஆமாம், சும்மாலாம் வரல நம்ம இந்த கேள்விக்கு. ராஜாதி சிவா கூட்டோன்னு ஒன்றே வந்துட்டோம். கப்பல் அவங்கள கருவியாக வச்சு உங்களை அவங்க தான் அரும்பாடு படுறாங்க. ஆனால் அதுக்கு தொடர்பு போன பிறவியில் நீங்கள் படித்ததோட தொடர்ச்சி. எல்லாரையும் தான் கூப்பிடுதாங்க, அவங்க எல்லாரும் வராங்களா? அப்போ போன பிறவியில் படிச்சு அப்போ கொஞ்சம் காலம் தூக்கி விட்டுக்கலாமா? கொஞ்சம் படிச்சிருக்கோம் என்ன, அதனால அதோட தொடர்ச்சியாக. கரெக்டு. எல்கேஜிலேருந்து இப்போ யூகேஜிக்கு வந்திருக்கோம். கண்டிப்பா.
எந்திரிச்சிருங்களா? எனக்கு திருப்பி புது மாணவர்களாக ஒரு தடவை எந்திரிச்சிருங்க. யாரெல்லாம் யாரெல்லாம் பேர் சொல்லிடுங்க. ஆ ஆ ஆ பார்க்கவே இல்லை. அந்த தம்பி செந்தில்குமார், சுரேஷ்குமார். கோயில தம்பி தினமும் ரொம்ப அமைதியா கூடாங்க, பின்னாலேயே அலைஞ்சி சேருன்னு சொல்லி சேர்ந்து. சரி சரி சரி, ரொம்ப அமைதியா ஒருகிட்ட பேச மாட்டான். அம்மா சொல்லுங்க. இவங்க பாண்டிச்சேரி சேர்த்துட்டாங்க. சரி 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 அடுத்தோட நிறைய சேர்த்து. சரி சரி அவ்வளவுதான். இதெல்லாம் செஞ்சீங்கன்னா உங்களுக்கு சிவ புண்ணியம். சரிதானே? நம்ம அடிச்சது அவங்களும் அடிச்சுக்கிட்டோம். கண்டிப்பா. கோயில் திவசம் முட்டு ரெண்டு திவசம் முட்டு வச்சு பார்த்துட்டு கிளாஸ் நடக்காம நான் வரட்டான்னு கேட்டேன். பாதுமா ஏற்கனவே திருமண கிளாஸ்ல இருக்காங்க. அவங்க வந்து பாப்பு சங்கரி சேர்த்துட்டாங்க. சரி. இவங்க வந்து கணேஸ்வரி திவசம் முட்டு படிக்கிறாங்க அங்க. இவ வந்து சரளா கண்ணே தங்கச்சி. சரி சரி. அம்மா இருக்கே திருமண கிளாஸ் தான். அம்மா அவ அங்கே திருவாசம் முட்டு உள்ளவா. சரி. அங்கே ரொம்ப தீவிரமாக படிப்பா. சரி சரி சரி. அவங்க ரெண்டு பேரும் இவங்க யார்கிட்ட திருமண கிளாஸ் சேர்ந்துட்டாங்க. அவங்க ஞானம் இவங்க ஊப்பதை ஒர்க் பண்ணுறாங்க. ஆமாம் ஆமாம் கிளாஸ் எடுத்து வராங்க. ஆமாம். நீங்கள் இங்கே இருந்து வரேன் நீங்களா? என்கிட்ட லாத்திக்குளத்தில் இருந்து. ஓகே ஓகே ஓகே. அங்கே கிளாஸ் ஆகிட்டு வந்து அங்கே திருமணம் வந்து இருக்கு. சரி. சொல்ல இந்த வருஷம் ஆரம்பிச்சுட்டாங்க. அது நீங்கள் இங்கே வரணும்னு இருந்திருக்கு. நானும் புதுசாக உங்களுக்கு தெரிஞ்சதுனால நான் எழுதிக்கல. என்னவா? நானும் புதுசாக உங்களுக்கு தெரிந்ததுனால நான் எழுதிக்கல. பழைய மாணவர் சித்தாந்தத்துக்கு புதுசு. தூத்துக்குடியில் எந்த திருமுறை சரி. சரி. சர்க்காரியவாதம் அப்படின்னு சித்தாந்தம் ஒன்று சொல்லுது. அப்படின்னா என்ன? உள்ளது தோன்றும், இல்லது வராது. சரிதானே? சரி. இப்போ நமக்கு வந்து அறிவு, இச்சை, செயல் 3 இருக்கா? இருக்கு. இல்லைன்னா சொல்ல முடியாது. இருக்கு. இப்போ இதை சுவாமி என்ன செய்கிறாரு? படிப்படியாக வளர்க்காரு. ஞான நூல்களை படிக்க வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக என்ன செஞ்சுட்டே வர்றாரு? பக்குவப்படுத்தி வளர்த்துக்கிட்டே வர்றாரு இல்லையா? சரி. இப்போ நம்மளோட விருப்பம்லாம் உலகியல் பொருளில் இருக்கா, சுவாமி மேலே இருக்கா? இதெல்லாம் இருக்குது. இது வந்து தியரி தான். இன்னும் இது நடைமுறைக்கு வரணும். வந்தாச்சு அப்படின்னா சுவாமி மேலே நம்மளுடைய அன்பு விருப்பமெல்லாம் மேலே போக போக அதாவது இது எப்படி சொல்லணும் அப்படின்னா, உங்களுக்கு இந்த மறைத்தல் ஒன்றும் நான் சொல்லிட்டு வந்துருந்தேன். படைத்தல்னா என்னது முதல்ல அதை சொல்லிடுவோம். படைத்தல்னா என்னது? உயிரை சுவாமி படைச்சார்ல, படைக்கலையா? உயிர் அனாதியா? சே, இல்லை, கோயில்பட்டியில் வந்து தான் தெரிஞ்சுக்க வேண்டியிருக்கு. சரி. அப்போ உயிர் என்ன பொருள்? அனாதி. அப்போ சுவாமி படைத்தல்னா எதை படைக்கிறாரு? உயிருக்கு உடம்பை படைக்கிறாரு இல்லையா? தனு கரண புவன போகம். அது காலையிலே பார்த்துட்டோம். தனுன்னு ஒன்று வேணும். அதை கொடுத்தாச்சுன்னா தனுவில் வந்து உள்கரணம், வெளிக்கரணம், அண்டக்கரணம் வேணும். அப்புறம் அந்த தனு இருக்கிறதுக்கு ஒரு புவனம் வேணும். புவனத்தில் அது அத்தாயமாக போட்டால் அது பாட்டுக்கு இந்த பாட்டில் மாதிரி உட்காந்துருக்கும். அதுக்கு ஒரு அனுபவத்தை கொடுக்கணும், போகும். இது எல்லாமே சுவாமி பண்ணுறாருன்னு பார்த்துட்டோம். அப்போ இது படைத்தல். அப்போ காத்தல்னா அவரை பாருங்கள். இப்போ எல்லோரும் சாமி இருக்காரா, அவருக்கு கருணை இருக்கா, அவருக்கு இறக்கம் இருக்கா, எல்லோரும் கேட்காங்க. நீங்கள் சுவாமி இருக்காருன்னு நினைக்கிறீங்களா? இருக்காரா? சத்தமே கேட்கல. எனக்கே கேட்கல. ஹைலாயத்துக்கெல்லாம் கேட்கணும். இருக்காரு இருக்காரு. ஞானத்தை கொடுத்துக்கிட்டு இருக்காரு கிளாஸில். சரியா? இல்லாட்டா வீட்டில் இருந்தால் இப்போ பொழுதா போக மாட்டேங்கு. எப்படிலாம் பொழுத போக்குவோம் நம்ம. அதுக்கு ஒரு கணக்கு வேற இருக்குது. பொழுதுபோக்கி புறக்கணிப்பாறையில் எழுதுங்கீழ் கணக்கு இன்னம் பரிசல். அதுக்கும் கணக்கு எழுதுவார். அது எதுக்குன்னா லீவ் போடாமல் இருக்கு சொன்னோம். சரி. இப்போ இந்த அப்போ காத்தல்னா என்னது? அவர் தான் நோய் வந்தால் காப்பாற்ற மாட்டேக்காரு, விட்டுருந்தாரு. கஷ்டம் வந்தால் காப்பாற்ற மாட்டேக்காரு, விட்டுருந்தாருல. அனுபவிக்கணும். அப்போ காத்தல்னா என்னது? நமக்குன்னு ஒரு இவ்வளவு நாள் நம்ம இவ்வளவு இன்பம் அனுபவிக்கணும், இவ்வளோ துன்பம் அனுபவிக்கணும், இவ்வளோ நாள் நம்ம இருக்கணும்.
அப்படிங்கிறது பல லட்சம் பிறவியில் நம்ம செஞ்ச வினைகளோட பயனா இந்த பிறவியில் தாராரு, கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து எடுத்து கொடுக்காரு. அப்போ இந்த பிறவியில் நம்ம அனுபவிக்க வேண்டியதை அனுபவிக்கிற வரைக்கும் நம்மளை விட்டு வச்சிருக்காருல, அதுக்கு பேர் என்னது? காத்தல். சரிதானே? சிலது பார்த்தீங்கன்னா முடிஞ்சதுன்னு நினைப்போம், மீண்டும் வரும், அதுக்கப்புறம் அனுபவிக்க வேண்டிய விஷயங்களும் இருக்கும். அதனால் அப்போ அது என்னது? அது காத்தல். இந்த பிறவியில் என்னத்தெல்லாம் கொடுத்து கழிக்கணுமோ அப்போ வந்து துன்பங்கிறது நல்லதா கெட்டதா? நல்லது. நம்மளோட தீவினை கழியுது, தீவினை தான் துன்பம் தருது. அப்போ யார்கிட்டயாவது நான் என் கஷ்டத்தை என் கதையன்னு சொல்லலாமா? நம்ம முன்னால் ஏன் தான் நீங்கள் எப்படி கஷ்டத்தை சொல்லிட்டு